வணக்கம். இன்னைக்கு மே 2 அப்படின்னாலே கணித வரலாற்றுல இது ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் உங்களுக்கு தெரியுமா? வாங்க, இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைனர்ல இத பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு தேதியில வெவ்வேறு நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த சில மாபெரும் அறிஞர்கள் நம்ம உலகத்தையே அப்படியே மாற்றி அமைச்சிருக்காங்க. ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி அவங்க ஒவ்வொருத்தர பத்தியும் நம்ம இப்ப டீகோட் பண்ண போறோம். ஆர் யூ ரெடி? ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மிஸ்ட்ரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க எப்போவாது தேன்கூட்ல இருக்கிற அந்த பெர்ஃபெக்டான அறைகளை கவனிச்சிருக்கீங்களா? இல்லனா ஒரு நத்தையோட ஓட்ல இருக்கிற ஸ்பைரல் வடிவத்தை பார்த்திருக்கீங்களா? எந்த ஒரு ஸ்கேலும் பென்சிலும் இல்லாம இயற்கை எப்படி இவ்ளோ கச்சிதமான சிக்கலான ஷேப்ஸ் உருவாக்குதுன்னு எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? செக்ஷன் 1. டார்சி தாம்சன். பிறப்பு மே 2, 1860. டார்சி தாம்சன் இவர்தான் உலகத்தோட முதல் பயோமேத்தமெட்டிஷியன். 1860ல இதே நாள்ல தான் பிறந்தாரு. இவர் எழுதின ஆன் growth அண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற புக் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்துச்சு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பயாலஜி அப்படியே பியோர் மேத்தமேட்டிக்ஸா மாத்திட்டாரு. அதாவது செடிகள், விலங்குகளோட வடிவங்கள் எல்லாமே பிசிக்கல் ஃபோர்சஸ் மற்றும் மேக்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுதுன்னு அவர் ஆணித்தரமா நிரூபிச்சாரு. சோ இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த ஆஹா மொமெண்ட் என்ன தெரியுமா? நம்ம சுத்தி பார்க்கிற இயற்கையோட ஒவ்வொரு வடிவமும் சீக்ரெட்டா மேக்ஸால மட்டுமே உருவாக்கப்பட்டதுதான். எவ்வளவு பெரிய விஷயம்ல. சரி, இப்போ நாம மே 2ல தான் இருக்கோம். ஆனா 1860ல இருந்து அப்படியே ஒரு நூற்றாண்ட கிராஸ் பண்ணி 1967க்கு டைம் டிராவல் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. ஹேக்கர்ஸால கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட்ஸை நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுது? நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகத்தை பிரேக் பண்ண முடியாத எண்களை வச்சு எப்படி அவ்வளோ சேஃபா பாதுகாக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? செக்ஷன் 2. ராபர்ட் கார்மைக்கேல். இறப்பு மே 2, 1967. இந்த அமெரிக்கா கணிதவியலாளர் ராபர்ட் கார்மைக்கல் தான் இதுக்கு காரணம். இவருடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, கார்மைக்கல் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷலான எண்களை கண்டுபிடிச்சதுதான். எக்ஸாம்பிளுக்கு 561 சொல்லலாம். இத பாக்குறதுக்கு அப்படியே பிரைம் நம்பர்ஸ் மாதிரியே ஆக்ட் பண்ணும். இவரோட இந்த சூடோ பிரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கு நம்ம டேட்டாவெல்லாம் சேஃபா வச்சிருக்கக்கூடிய கிரிப்டோகிராஃபி டெக்னாலஜியோட பவுண்டேஷனே. இத சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட ஆன்லைன் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே இந்த பிரைம் நம்பர்ஸால தான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா பாதுகாக்கப்படுது. யோசிச்சு பாருங்க, டெய்லி நாம யூஸ் பண்ற இன்டர்நெட்டுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய மேக்ஸ் இருக்கு. லெட்ஸ் கீப் தி மொமெண்டம் கோயிங். அதே தேதி ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு இப்போ நாம மே 2, 1982க்கு மூவ் ஆகுறோம். வேறொரு நாடு, ஆனா இன்னும் பிரம்மாண்டமான ஒரு ஐடியா. இப்ப நீங்க ஸ்பாட்டிஃபைல உங்க ஃபேவரட் பாட்டு கேக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். உங்க இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவா இருந்தாலுமே மியூசிக் மட்டும் எப்படி இவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா கேக்குது? அவ்வளவு பெரிய ஆடியோ ஃபைல்ஸ் காதுல டிராவல் பண்ணி உங்க மொபைலுக்கு எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வந்து சேருது? எனி ஐடியா? செக்ஷன் 3. சாலமன் ஃபாக்னர். இறப்பு மே 2, 1982. நாசிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த ஒரு மாபெரும் மேதையான சாலமன் போக்னர் தான் இதுக்கு காரணம். இவரு ஹார்மோனிக் அனாலிசிஸ் மற்றும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸை ரொம்பவே அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போனாரு. அதாவது எவ்ளோ சிக்கலான வேவ் சிக்னல்ஸா இருந்தாலும் அதை பிரேக் பண்ணி ரொம்ப கச்சிதமான பேட்டர்ன்ஸா மாத்த முடியும்னு நிரூபிச்சாரு. இன்னைக்கு நீங்க கேட்கிற பாட்டை எல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரீம் பண்றதுக்கு இவரோட இந்த மேக்ஸ் தான் அப்படியே யூஸ் ஆகுது. இதுல நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க ஸ்ட்ரீம் பண்ற ஒவ்வொரு பாட்டும் காத்துல டிராவல் பண்ற ஒரு மேக்ஸ் ஈக்குவேஷன் தான். அமேசிங்ல. ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். இப்ப நாம நம்ம லிஸ்ட்ல இருக்க ஃபைனல் டேட்டுக்கு வரப்போறோம். மே 2, 2002. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புற மெசேஜஸ வேற யாராலையும் படிக்க முடியாதபடி எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மூலமா எப்படி அவ்ளோ சீக்ரெட்டா வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? இந்த மாடர்ன் ஆப்ஸ் யூஸ் பண்ற அந்த அல்டிமேட் சீக்ரெட் கோட்ஸ்லாம் ஆக்சுவலா என்ன? செக்ஷன் 4. வில்லியம் டாட். இறப்பு மே 2, 2002. பில் டட் அப்படின்னு கூப்பிடப்படுற வில்லியம் டட் தான் இதுக்கு ஆன்சர் பண்றாரு. 2ஆம் உலகப் போர்ல எனிமீஸ் யூஸ் பண்ண அந்த ஃபிஷ் என்கிரிப்ஷனை பிரேக் பண்ண கோட் பிரேக்கர் இவர்தான். அந்த எனிமி மெஷினை அவரை கண்ணால பார்த்ததே கிடையாது. ஆனா வெறும் மெசேஜஸ்ல இருந்த பேட்டர்ன்ஸை மட்டுமே வச்சு ஒரு 12 வீல் மெஷினை அப்படியே ரீக்ரியேட் பண்ணாரு. இதுக்கு அவர் யூஸ் பண்ணது கிராஃப் தியரி. இன்னைக்கு நம்ம நெட்வொர்க்ஸ் எல்லாம் செக்யூரா வச்சிருக்கிறதும் இதே கிராஃப் தியரி தான். இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, இந்த உலகத்தோட மிகப்பெரிய சீக்ரெட் கோட்ஸ் எல்லாமே ஆக்சுவலா ரொம்பவே பிரில்லியண்டான மேக்ஸ் பசில்ஸ் மட்டும்தான். இப்ப இந்த ஃபுல் டைம் லைனை பாருங்க. 1860, 1967,
1982 அப்புறம் 2002 வெவ்வேறு நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த இந்த 4 அதிமேதாவிகளையும் கேலண்டர்ல கனெக்ட் பண்ற ஒரே ஒரு ஸ்பெஷலான தேதி, அதுதான் இந்த மே 2. இன்னைக்கு நம்ம பார்த்த இவங்க எல்லாரும் வெவ்வேறு நூற்றாண்டுகள், வெவ்வேறு நாடுகள்ல இருந்தாலும் அவங்க எல்லாரும் தேடினது ஒரே ஒரு விஷயத்தை தான். இந்த கேஸ்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான். அவங்க இப்படி யோசிச்சதால தான் இன்னைக்கு நம்ம உலகத்துல ஜிபிஎஸ், இன்டர்நெட், மியூசிக் ஸ்ட்ரீமிங்னு எல்லாமே பாசிபிள் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது இதுதான். மேக்ஸ் அப்படிங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிடையாது, அது நம்ம உலகத்தோட சீக்ரெட் லாங்குவேஜ். சரி, அடுத்ததா நீங்க இந்த கியாட்டிக் பேட்டர்னை டீகோட் பண்ண போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற மேக்ஸை தொடர்ந்து கவனிங்க. மீண்டும் அடுத்த எக்ஸ்பிளைனர்ல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திக்கலாம்.